ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் மணி. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்களுக்காக நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுக்காகவும் என்னோட பர்சனல் யூஸ்க்காகவும் நான் ஒரு மொபைல் ஒன்று வாங்கியிருக்கேன். வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஆயிடுச்சு. நல்ல ஒரு யூசேஜ் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அதோட அன்பாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதோட போட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன மொபைல் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு. ஐஃபோன் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஐஃபோன் யூஸ் பண்ணேன். ஐஃபோன் 11 யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம், ஒரு 5Gக்கு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐஃபோன் 14 Plus வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த கிளிப்பிங்கில் சொல்லிட்டே இருக்கேன். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபோன் தான், இருந்தாலும் அன்பாக்ஸ் பண்ண சொல்றீங்களே அப்படின்றதாக அன்பாக்ஸ். பாருங்க எவ்வளோ மெல்லிஸா இருக்கு பாருங்க. ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னா, ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் சார்ஜர் தரமாட்டாங்க. இப்போ நிறைய ஆண்ட்ராய்ட்லையும் தரதில்லை. பார்த்தீங்களா, ரெட் ஃபோன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெட் கலர். ஐஃபோன் 11 ரெட்டு தான் யூஸ் பண்ணேன். இந்த ரெட்டு வந்து கொஞ்சம் செரி ரெட் மாதிரி இருக்கு, சூப்பராக நியான் ரெட்டு. பாருங்க, உள்ளுக்குள்ள ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜர் வாங்கினா நீங்கள் தனியாக தான் வாங்கணும். அது வந்து ஒரு 1900 rupees ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சில பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன் ப்ராடக்ட் ரெட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து இப்போ ஐஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ரெட்டு சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த ரெட் கலரில் வந்து இந்த எய்ட்ஸ் அவேர்னஸ்ஸு, அப்புறம் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ரெட்டு வாங்கி அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு போதும். ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சது, காசு தான் கொடுக்க முடியல, இப்போயாச்சும் போட்டுமே. அதனால் இது ப்ராடக்ட் ரெட்டு போட்டிருப்பாங்க. இது வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேப்பர்ஸு, சூப்பராக ஒரு ஐஃபோன் ஸ்டிக்கர், ஆப்பிள் ஸ்டிக்கர். இதை வந்து நீங்கள் வண்டியில் ஒட்டிக்கலாம். சில பேர் வந்து பின்னாடியே இப்படி ஒட்டிக்கிறாங்க, அப்படியும் பண்ணிக்கலாம். ஆனால் எதுக்கு இதெல்லாம். ஸோ ஃபோன், சூப்பரான ஃபோன். சுற்றி வந்து அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கிளாஸு, 2 கேமரா, ரெண்டுமே வந்து 12 MP கேமரா தான். நம்ம ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணும்போது இந்த லைட்டை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஆப்பில் பார்த்தாலே போதும், வேறு லெவலில் இருக்கும். இன்னொன்று, ஐஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டச் ஃபீல் அந்த அளவுக்கு கிடைக்காது. இதோட ஃபீலே தனி. இன்னொன்று, இதோட ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் ஆன் பண்ணால் கூட ஆன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. 5G ஓப்பன் பண்ண உடனே இதாயிடுச்சு. இப்போ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் காட்டுறேன். உள்ள என்ன அப்படின்றதெல்லாம் நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஐஃபோன் 14 Plus-ஓட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inches. ஸோ இது வரைக்கும் வந்து ஐஃபோனில் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஐஃபோன் 14 Plus நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஐஃபோன் 13, ஐஃபோன் 13 Pro, ஐஃபோன் 13 Pro Maxலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டுக்கு மூவ் பண்ணுறது வந்து நான் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ரெண்டுத்துக்குமே. இல்லை எனக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா மட்டும் இந்த இதுக்கு நீங்கள் போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று, மற்ற ஐஃபோனுக்கும் இந்த ஐஃபோனுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதோட பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை 100% சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 2.5 days எந்த நீங்கள் நார்மல் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோஸ் பார்க்குறீங்க யூடியூப்ல, மியூசிக் கேட்குறீங்க, எல்லாமே கேட்டு 2 நாள் வந்து கண்டிப்பாக இந்த சார்ஜ் நிற்கும் உங்களோட ஃபோனில். அவ்வளோ சூப்பரான ஒரு பேட்டரி லைஃப். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4325 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஐஃபோன்லேயே ரொம்ப அதிகமான mAh கொடுத்துருக்க டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 14 Plus தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து கிளாஸு. அப்புறம் டிஸ்பிளே வந்து OLED டிஸ்பிளே தான், எல்லாருக்குமே தெரியும். டச் ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு டச் ஃபீல். அதை பற்றி நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 203 grams தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் ப்ரோ மேக்ஸு ப்ரோலாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ இது ஹோல்ட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப அந்த ஃபீலே தனிங்க, ஒரு வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், கெத்தாக இருக்கும்.
அதுக்கப்புறம் கேமரா வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெயின் கேமரா, இன்னொன்று வந்து ரெண்டுமே வந்து 12 மெகா பிக்சல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ட்ரேட் மோட் இருக்கு. அதுக்கப்புறம் சினிமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கு. இது நீங்கள் 14, 13 வச்சிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சினிமேட்டிக் மோடு சூப்பராக ஒரு ஐஃபோன்னாலே அந்த கேமராவோட கிளாரிட்டியை பற்றி நம்ம பேச வேணாம், அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நியர்லி 90,000 ஆகுது. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா iPlanet அப்படின்ற ஒரு ஸ்டோரில் தான் வாங்கினேன். நல்ல ஒரு ஸ்டோர் இது. நிறைய நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். iPlanetல வாங்கலாம், இல்லை ஆப்ட்ரானிக்ஸில் வாங்கலாம். ஐஃபோன் ஸ்டோர் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வாங்கலாம். சென்னையிலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் அப்படியே அதில் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான். ஸோ 11 யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணலாமே. 11லேருந்து 14% வந்து சூப்பரான ஒரு அப்கிரேடேஷன் தான். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் 13 ப்ரோலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. 15ம் ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் செப்டம்பர் மந்த்லேயே வந்துடும். நீங்கள் அதை பாருங்கள். இதுக்கப்புறம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு என்ன நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் மெயினாக நான் வீடியோ போடணுன்னா நான் போடுறேன். இப்போதைக்கு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த iPhone 14 Plus வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு அன்பாக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோட iPhone 14 Plus அன்பாக்ஸு. இதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ப்ரைமரி டிவைஸாக இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சொன்னாமே 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறமா வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த iPhone 14 Plus தான் எடுக்க போகிறேன். எடிட் பண்ணுறது மட்டும் ஆண்ட்ராய்டில் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் அந்த அளவுக்கு இருந்தாலும் நிறைய வாட்டர் மார்க் கோட்லாம் வரும், நிறைய ஹேக்கிங்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு எடிட் பண்ணிட்டு வீடியோஸ் ஃபுல்லாக இதில் எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த மாடல் வச்சுருக்கீங்க, ஐஃபோன் வச்சுருக்கீங்களா, ஆண்ட்ராய்டு வச்சுருக்கீங்களான்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின தகவல் மற்ற என்ன நல்லா வேணும். நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துட்டாங்க, நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் என்னோட சைட்லேருந்து நான் என்ன சொல்ல முடியுமோ சொல்லுவேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோனை பற்றி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். பாய்.